வெரி குட், தேங்க்யூ. இங்கே வந்து அனைவருக்கும் என்னோட இனிமையான மாலை வணக்கங்கள். இன்னைக்கு சனிக்கிழமை எல்லோரும் வேலையெல்லாம் முடித்து ஃப்ரீயாக ஒரு இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. என்ன 2-3 நாள் இருக்குது? ஜனநாயக புரட்சி காத்துக்கிட்டு இருக்கு. ஒற்றை வல் புரட்சி, தலைவர் சொன்ன மாதிரி ஒற்றை வல் புரட்சியை ஏற்படுத்த வந்த மக்கள் தான் நம்மெல்லாம். எந்த மாற்றம் இல்லை. அதுக்கு முன்னாடி நம்ம ஆரம்பிக்கணும்ல. என்ன வச்சுருக்கோம்? நம்ம தளபதி தலைவர் அவர்களின் சின்னம் விசில் சின்னம். எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் நம்ம விசில் சின்னத்தை? மழலை செல்வங்கள், குழந்தை செல்வங்கள், ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்க குழந்தை செல்வங்கள் மூலமாக தான் ஆரம்பிக்கிறோம். வெற்றி தலைவரின் சின்னம் என்னது? வெற்றி தலைவரின் சின்னம் விசில். குழந்தை செல்வங்களின் சின்னம் அன்பின் சின்னம், உங்கள் சின்னம், நமது சின்னம், தாய்மார்கள் சின்னம், இளைஞர்கள் சின்னம், தமிழ்நாட்டின் தலையத்தை மாற்ற வந்த சின்னம். இந்த சின்னம் தான் இங்கே மட்டுமல்ல, தமிழகத்தில் ஒவ்வொரு இடங்களிலுமே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இன்றும் 3 நாட்களில் 4 நாட்கள் மட்டுமல்ல, 23ஆம் தேதி நம்மளோட வாக்குப்பதிவு எந்திரத்தில் போவோம். எங்கே விசில் சின்னம் இருக்கோ அந்த பகுதிகளில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். விசில் புரட்சியை ஒரு புரட்சியாக, ஜனநாயக புரட்சியாக ஏற்படுத்த வேண்டும். இதெல்லாம் செய்வோம், நம்புவோமா? செய்வோமா? நிறைய பேசிட்டு இருந்தோம். நம்ம நண்பர் நிறைய பேசினாங்க, நம்ம நண்பர்கள் நிறைய பேசிட்டு இருந்தாங்க. சில கருத்துக்களை பதிவு பண்ண ஆசைப்படுறீங்க. எல்லாருமே என்ன பண்ணுவோன்னா, இவர் சொன்ன மாதிரி 20 ஆண்டுகள், 18 வயசு முடிஞ்ச உடனே 19, 20 முடிஞ்ச ஓட்டுக்கு ரைட்ஸ் உண்டு, ஓட்டு போடுவோம். 20, 21, 20 வயசு அதிகமாக நமக்கு என்ன தெரியுமோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவோம். குழந்தைகள் சொல்ல மாட்டாங்க, தாத்தா சொல்ல மாட்டாங்க, அம்மா சொல்ல மாட்டாங்க. நமக்கு எதை பிடிச்சிருக்கோ கூகுளில் தேடுவோம், பக்கத்து வீட்டுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவோம். இந்த 2026 தேர்தலில் மட்டும்தான் குழந்தைகள் சொல்கிற கட்சிக்கு ஓட்டு போகிற காலம் இருக்கு. அதே போல தான் இளைஞர்களும் பெண்களும் பெருவாரியான மக்கள் மத்தியில் நம்ம எதுக்கு ஓட்டு போடுறோம்? காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறோமா? இல்லை. நமக்கு ஒரு மாற்றம் வேண்டும். நமக்கு நேற்று ஒரு கதை சொன்னா, 2000 ரூபா பணத்தை வாங்கிட்டு போன ஆட்சியில் ஒன்று சொன்னான். 4000 ரூபா பணம் கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி ஆட்சியில் 500 பக்கத்துக்கு அறிக்கை கொடுத்தாங்க. இதெல்லாம் செய்யலை. அன்னைக்கும் மழை வெள்ளத்தால் இதே சென்னை மாநகரம் பாதிச்சது, இன்னைக்கும் அதே பாதிப்போடு இருக்கு அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்திருக்காங்க. உணர்ந்ததுனால தான் இன்னைக்கு 2000 கொடுத்தாலும் கூட, 5000 கொடுத்தாலும் கூட, நீ கொடுக்காமே போனாலும் சரி, என் பகுதிக்குள், என் வட்டத்திற்குள், என் தொகுதிக்குள் வராதே அப்படின்னு கண்டிக்கிற அளவுக்கு நம்ம மக்கள் மத்தியில் விழிப்புணர்வும் எதிர்பார்ப்புகள் இருக்கு. இதுக்கு ஒரே காரணம் நம் வெற்றி தலைவரின் சின்னம் விசில் சின்னம், வெற்றி தலைவரின் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். நிறைய பக்கம் போவோம், நமக்கு வாழ்க்கையில் நிறைய தெரிஞ்சிருக்கும். நான் வந்து அன்னைக்கு எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, அன்னைக்கு நான் தாத்தா ஒருத்தர் வந்தார், அவருக்கு ஓட்டு போட்டேன், அவர் ஆட்சி செஞ்சார். கட்சி ஆரம்பிச்சது யாரோ, ஆனால் கட்சியை எடுத்துக்கொண்டவர் யாரோ. அவர் ஆரம்பித்தார், ஓட்டு போட்டேன், அது 50 ஆண்டு ஓடி போச்சு, கட்சி வளர்ந்துருச்சு. அடுத்த ஒருத்தர் வந்தார், அப்பா, எல்லாருக்கும் தெரிஞ்ச அப்பா தான், திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர், நடிகர் அப்பா. நடிச்சிருக்காருல, நிறையா விஷயங்களை பார்த்துட்டு இருப்போம், நடிப்பார். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்திருக்கார், அவர் ஒரு நடிகர் தான். ஆக்ஸ்போர்டில் போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரல, அம்பத்தூரில் போய் பிஸ்னஸ் பண்ணிட்டு வரல, வயல்வெளியில் போய் வயல்வெளியில் போய் ஒன்றும் விவசாயம் பண்ணிட்டு வரல. அவர் ஒரு நடிகராக வந்து பேக் கேட்டு வழியாக வந்து சீட்டில் உட்காந்துட்டார். இன்னைக்கு அவரும் என்ன பண்ணுறாரு, மக்களை பார்க்காம கையை காட்டிட்டு ஒரு செங்கலை காமிச்சிக்கிட்டு, எனக்கு கையெழுத்துக்கு மகிமை தெரியும், கையெழுத்தின் பவர் தெரியும்னு ஒரு விதமான கவிதைகளையும் கதைகளையும் சொல்லிட்டு மக்களை ஏமாற்றிட்டு ஓட்டு கேட்டு எல்லாரும் போயிட்டு இருக்காரு. பார்த்துருப்போம், போன ஆட்சி 5 வருடத்துக்கு முன்னாடி எல்லாம் ஓட்டு போட்டிருப்பீங்க. ஓட்டு போட்ட என்ன இருந்தது, இன்னைக்கு என்ன இருக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதே போல இன்னைக்கு முடிந்த தீய சக்தியின் ஆட்சி நாடக ஆட்சி, நடிகர் ஆட்சி மட்டும்தான்.
அவங்க எந்த விழிப்புணர்வையும் எந்த விதமான அணுகுமுறைகளையும் மக்களிடத்தை கொடுக்கல. ஒன்று தான் கொடுத்துருக்காங்க, அராஜகம், அட்டூழியம், லஞ்சம், வேற என்ன இருக்கு, ஊழல், என்ன இருக்கு, அப்புறம் போதை. மிகப்பெரிய விஷயம் தமிழகத்தில் கலந்திருக்கும் போதை கலாச்சாரம். வேற என்ன இருக்கும், பெண்கள் வன்கொடுமை. யாரெல்லாம் ஏற்று பேசுறாங்களோ, யாரெல்லாம் தனியா இருக்காங்களோ, யாரெல்லாம் எதிர்பார்ப்பு இல்லாமல் அவங்களெல்லாம் கடத்திட்டு போனோம், கொலை பண்ணணும், இல்லை குரூப் சேர்ந்து கொலை பண்ணணும், குரூப் சேர்ந்து கற்பழிக்கணும். இதுதான் பண்றாங்க. வேற என்ன பண்றாங்க, கட்ட பஞ்சாயத்து. எவனா பில்டிங் இடிச்சானா உடனே வீட்டு வாசலில் போய் கவுன்சிலரையோ அடியாட்களையோ அனுப்பி இப்படி இடிச்சிட்டியா 2 லட்சம் பணம் கொடு, பில்டிங் கட்டுறியா பணத்தை கொடுத்துரு. வயசானவங்க இருக்காங்களா, வெளியூர்ல ஏதாவது பாயிண்ட் செட்டில் ஆயிட்டாங்களா, அவங்க இடத்துல அடைச்சி போட்டு லேண்ட் கிராப்பிங், நில அபகரிப்பு, மோசடி. வேற என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. வீடு கட்டி தரேன், சைன் பண்ணு, 4 வருஷம் ஆகட்டும், கட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு அதுக்கு ஒரு 4 லட்சம் லஞ்சம், 5 லட்சம் லஞ்சம். இந்த மாதிரி புரோக்கர் வேலை மட்டும்தான் பண்ணுவாங்க, பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. நம்மெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, கேட்டிருக்கோம் இல்லையா. மயிலாப்பூர் தொகுதி மட்டுமல்ல, தமிழகம் ஃபுல்லாக இந்த விஷயம் நடந்திருக்கு, நிறைய கேட்டிருக்கோம். இது யூனிவர்சலாக பார்க்கலாம். இன்னும் ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தால் என்ன நடக்கும், பெண்களுக்கு அதிகமாக ஓட்டு இருக்காது, பெண்களே இருக்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ள தான் உட்காந்துக்கணும். குழந்தைகள் இங்கே பார்க்க 2 வயசு குழந்தையா, 3 வயசு குழந்தையா, 4 வயசு குழந்தையா, கண்ணை தட்டு போட்டால் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, கடத்திட்டு போயிடுவாங்க, தூக்கிட்டு போயிடுவாங்க. அடுத்து நடக்கும், ஒவ்வொரு வீட்டிலையும் போதைப் பொருட்கள் நிறைய வீட்டுக்கு வந்துடும். மளிகை சாமான் வருதோ இல்லையோ, போதைப் பொருள் வரும், விவசாயம் அங்கே நடக்கும், அவங்க வியாபாரம் கல்லா கட்டும். அதுக்காக மாஃபியா கேங் பாருங்கன்றது வருவாங்க, அவங்களுக்கும் பதவிகள் கொடுப்பாங்க, நிறைய சம்பாதிப்பாங்க. இதுதான் நடக்கும். ஆனால் இந்த சூழ்நிலையில் இந்த மக்களுக்காக நம்மளோட இயற்கை இந்த சட்டமன்றம் என்ன வாய்ப்பு கொடுத்துருக்கோம், தமிழக வெற்றி தலைவரையும் வெற்றி சின்னத்தையும் தமிழக வெற்றிக்கல இந்த ஜனநாயக தேர்தலையும் கொடுத்துருக்கு. இந்த தேர்தலில் நம்ம போன ஒரே சின்னம் மிஷின் சின்னம் மட்டும்தான். இதெல்லாம் இந்த மாதிரி பேசும்போது நிறைய விஷயம் கவனிக்க தோணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், தமிழ்நாட்டில் நிறைய கோட்டைகள் இருக்கு. திருச்சி போனால் மலைக்கோட்டை இருக்கும், வேற என்ன கோட்டை இருக்கு, என்னென்ன கோட்டைகள் இருக்கு, கோட்டைகள் இல்லையா, கோட்டை விட்டு தான் இருக்காங்களா, விடுவாங்க. 2016 சட்டமன்ற தேர்தலில் பல பீப்புள் கோட்டை விடுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க சென்னைங்கிறது ஒரு கட்சியோட கோட்டை சொல்லுவாங்களா. அந்த கோட்டையில் ஓட்டை வந்து பல வருஷம் ஆச்சு. இது அவங்க கோட்டை இல்லை, இந்த சென்னையில் இருக்க ஒரே ஒரு கோட்டை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை மட்டும்தான். அது மக்களுக்கான கோட்டை, மக்கள் பிரதிநிதிகளுக்கான கோட்டை. விட்டா அதையும் கொள்ளையடிச்சு பாக்கெட்டில் போட்டுருவான்னு நினைக்கிறேன். ஆங்கிலேய காலத்தில் வந்ததுனால ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைன்னா அதிகம் முன்னாடி கடையே போட்டு பட்டா போட்டு அதுலேயும் கோபுரமெல்லாம் போட்டு அவங்க கட்சி கொடியை மாற்றிருப்பாங்க. கட்சி அபகரித்த மாதிரி கோட்டையும் அபகரிச்சிருப்பாங்க. இது எல்லா கட்சிகளும் இதுவரைக்கும் நம்ம பார்த்த கட்சிகள், பார்த்த அரசியல் அமைப்பு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. நம்ம மயிலாப்பூர் தொகுதியிலும் பார்த்துருப்போம். ஒவ்வொரு வருஷம் வரும்போது பக்கிங்ஹாம் கெனால் பக்கத்தில் தூர்வாரப்படும், போட்டு விடப்படும், சுற்றுச்சூழல் கட்டப்படும் சொல்லுவாங்க. இப்போ அறிக்கை பார்த்தோம். இன்னைக்கு காலையில் ஒரு ஈவினிங் வரும்போது அறிக்கை பார்த்துட்டு வாங்க, ஒரு பேப்பர் விளம்பரம் கொடுத்துருக்காரு. இந்த தொகுதியில் 5 ஆண்டு காலமாக எம்எல்ஏ இருந்தவர் இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கார். பார்த்துருக்காரு. ஐயா நான் வந்துட்டேன், இந்த தெருவில் தான் இருக்கேன், எங்கள் தெருவில் லைட்டு இல்லை, நான் லைட்டு போட்டு தரேன் அப்படின்னு இன்னைக்கு அவரோட ஒரு உறுதிமொழி, அவர் வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. பேப்பரில் படித்தேன். இத்தனை வருஷமாக இந்த தெருவில் லைட் இருக்க தெரியல, இப்போ தான் வந்திருக்கு அவருக்கு ஞானோதயம். 5 வருஷம் என்ன பண்ணாரு தெரியாது. லைட்டை போடுறேன்னு சொல்லி அவங்களோட கவுன்சிலர்ஸும் அவங்களோட கட்சியினரும் காசு வாங்கியிருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியாது. அதே போல் இல்லை நான் இப்போ சுனாமி குடியிருப்பு கட்டி வச்சுட்டேன், அங்கே போகலாம், உடனே உங்களுக்காக சுனாமி குடியிருப்பு ஒதுக்கப்படும், கட்டப்படும் அறிக்கை விடுவார். 5 வருஷமா இல்லை, 10 வருஷமா இல்லை, 15 வருஷமா இல்லை, அந்த சுனாமி குடியிருப்பு மக்கள் இன்னும் அதே லெவலில் தான் ஒரு இடிஞ்சு போகிற பில்டிங்கில் தான் குடியிருக்காங்க. இன்னைக்கு நேற்று 2 நாளைக்கு முன்னாடி போயிருக்காங்க. அந்த மக்கள் உயிர் கொண்டு எழுந்து இல்லை நீ வாக்குறுதி கொடுத்தா ஒன்றுமே செய்யலைன்னு விரட்டி விட்டுருக்காரு. அங்கே மட்டுமல்ல, மயிலாப்பூர் பல பகுதிகளில் சொன்னையே செஞ்சியா, என்னது சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு ஒவ்வொரு எம்எல்ஏக்களையும் கேட்டு துளைத்து, நீ செய்யலை, நீ பண்ண வேண்டாம், நீ கிளம்பு, உனக்கு ஓட்டு போட்டால் தான் நீ பண்ணுவ அப்படிங்கிற ஒரு மன உறுதியோட மன வலிமையோட விரட்டப்படும் கட்சி தமிழகத்தில் மட்டுமல்ல, வெறும் முக்கியமாக மயிலாப்பூர் தொகுதியிலும்
அந்த கட்சி மூட்டை முடிச்சுகள் கட்டி கொண்டு செல்வார்கள் இல்லையா? மயிலாப்பூர்ல இருந்த உங்களோடைய பயணிக்கின்றேன், உங்களை பத்தி தெரியும் சொன்னார், சொல்லிட்டு இருக்காரு. நான் பேட்டிகளை கவனிச்சேன். யார் அந்த எம்எல்ஏ? நீங்களாம் ஓட்டு போட்டு இருந்த எம்எல்ஏ தான். வந்தார், கொள்ளையடித்தார். எங்கெல்லாம் பெரிய பெரிய பில்டிங் இருக்கோ அந்த பில்டிங்கெல்லாம் 2 வீடு வாங்கிட்டார், 2 பினாமி செட் பண்ணிட்டார். அவங்க மூலமாக பணப்பட்டுவாராக்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இவையெல்லாம் கண்டறியப்படும், களம் ஆடப்படும். வழக்கறிஞர் முறையில் இதுக்குண்டான சட்டம் இருக்கு. இது சட்ட ரீதியான முறைகளில் வழக்கு தொடுக்கப்படும். இந்த மயிலாப்பூர் ஒவ்வொரு மக்களுக்கும் என்ன அநீதி அளிக்கப்பட்டதோ, எங்கெல்லாம் லஞ்சங்கள் பெறப்பட்டதோ அவைகளை நம்ம சொல்ற மாதிரி ரெக்கார்டு மூலமாக கலெக்ட் பண்ணி இந்த தொகுதியை சார்ந்த, இந்த தொகுதியில் தவறு பண்ணின சம்பந்தப்பட்ட யாரு எக்ஸ்எம்எல்ஏ புரிஞ்சு வச்சு இல்லையா, அவருக்கு கம்பை என்ற நாட்கள் விரைவில் கொடுக்கப்படும். யாரா இப்போ சொத்து வாங்கியிருக்காரு, என்னென்ன பேரில் வாங்கியிருக்காரு, எங்கெங்க வச்சிருக்காரு, எல்லா டேட்டாவும் வழக்கறிஞராக இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற வேட்பாளராக கலெக்ட் பண்ணியிருக்கேன். நடவடிக்கை வெகு விரைவில் சிறப்பாக செய்யப்படும். நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க, அந்த நாட்களையும் கவுண்டிங் பண்ணலாம். சரி, இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? ஐயா நீங்களே வரீங்க, நீங்களும் இதே அவங்களை பற்றி பேசுகிறீங்க, சொல்கிறீங்க அப்படின்னு நினச்சி எல்லாம் திங்க் பண்ணுவாங்க. நம்ம தமிழக வெற்றி கழகம் தலைவரும் என்ன சொல்லுவோம், சொல்லுவதை மட்டுமே செய்வோம், செய்கிற விஷயங்களை மட்டுமே சொல்லுவோம். அது மட்டுமல்ல, மக்களுடன் மட்டுமே, உங்களுடன் மட்டுமே இருந்து உங்கள் தேவைகளையும் உங்களோட எதிர்பார்ப்புகளையும் ஒரு நண்பனாக, சகோதரனாக, குடும்ப உறுப்பினராக இருந்து செய்வோம். நான் பல வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். நேற்று ஒரு நண்பரோட வீட்டுக்கு போனேன். ஒரு சின்ன குடிசை வீட்டில் இருக்கார். அங்கேயும் போவேன், அவங்க கூடயே இருப்பேன், அவங்க கூட பேசிட்டு வருவேன். இது நிறைய பேர் கவனிச்சிருக்காங்க, பார்த்துருக்காங்க. அதே போல் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக நீங்கள் இருக்கும் பகுதியிலேயே உங்களுக்கு இருந்து உங்களோட தேவைகளையும், உங்கள் பகுதி சார்ந்த மக்கள் தேவைகளையும் கண்டறிந்து அதுக்கான தீர்வையும் முன்னெடுப்பேன் என்று இந்த இதில் வாக்குறுதியும் உறுதிமொழியாக கொடுக்குறேன். இந்த நம்மளோட மயிலாப்பூர் தொகுதியில் 1,99,000 ஓட்டர்ஸ் இருக்காங்க. இவங்கள பலதரப்பட்ட மக்கள், பல ஆங்கிள் இருக்காங்க. ஒரு சில பக்கங்கள் போனால் வார்டு 7 வார்டாக வச்சுருக்கோம். இது 1,04,000 பெண்களும் ஒரு 95,000 ஆண்களும் இருக்காங்க. நம்ம தலைவரோட அறிக்கையின் பிரகாரம் நம்மளோட நான் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு தெருக்களுக்கும் போயிட்டு வரும்போது அங்கெல்லாம் போகும்போது பெண்களின் ஓட்டு, பெண்களின் அன்பு, பெண்களின் பாசம் நமக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கும் தலைவருக்கும் அபரிமிதமாக இருக்கிறது. அதனால் இந்த மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் 1,04,000 ஓட்டுகளும் பெண்கள் ஓட்டுகளும் தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டுமே வரும் என்பதை நிரந்தரமாக கிடைக்கும் நம்பிக்கையில் இருக்க. கிடைக்கும். கொடுப்பீங்க இல்லையா? கிடைக்கும், சந்தேகம் இல்லை. பல இடங்களில் பார்த்துருக்கேன். பல மக்கள் அன்பையும் அவங்க பாசத்தையும் நேராக பார்க்குறேன். சொல்லப்போனால் குழந்தை செல்வங்களை பார்க்குறேன். குழந்தை சொன்னால் அம்மாவும் கேட்பாங்க, அப்பாவும் கேட்பாங்க, தாத்தா பாட்டியும் கேட்பாங்க. முக்கியமாக அம்மா கேட்பா. அதனால் நம்ம குழந்தை செல்வரின் ஒரே சின்ன மிசில், அன்பின் சின்ன மிசில், தாய்மார சின்ன மிசில், இளைஞர்கள் சின்ன மிசில், அவ்வளோதான். ஸோ 1,04,000 மட்டும் கண்டிப்பாக பதிவு செய்யப்படும் தமிழக வெற்றி கழகத்தின் மிசில் சின்னத்திற்கு. அப்புறம் இளைஞர்கள் இருக்காங்க நிறைய பேர். சார் என்ன பண்ணன்னு தெரியாமல் இருக்கேன். இந்த இளைஞர்களுக்கும் இந்த அரசியல் ரீதியான புரிதல்கள், அரசியலாம் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், ஏன் செய்யணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு இளைஞர்களுக்கும், வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் கூட்டிகிட்டு வந்து, வாடா இதான் அரசியல், வா உனக்கு இந்த பொறுப்புகளை தரேன், இந்த பகுதிகளை தரேன், இந்த பாகங்களை கொடுக்குறேன், ஒர்க் பண்ணி அவங்களையும் அரசியல் விழிப்புணர்ச்சியும் அரசியல் மையப்படுத்திய விஷயம் கொடுத்துருக்கோம். ஏன் கொடுத்துருக்கோம்? இவர்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட பணிகளையும் ஆட்சி அதிகாரங்களையும் கொடுத்தால் லஞ்சம் வாங்க மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்காக. இளைஞர்களை எப்போ நல்வழிப்படுத்தி கொண்டு போகிறோமோ, இன்னைக்கு மட்டும் இல்லை, பல ஆண்டு காலமாக சொல்கிறாங்க, இளைஞர்கள் கையில் தான் நாடு இருக்கு. விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. அதே போல இளைஞர்கள் கையில் எந்த நல்ல பணிகளையும் கொடுத்து, செய்டா தம்பி நீ பண்ண தப்பு பண்ண மாட்டேன்னு சொன்னால் அந்த இளைஞன் தனக்கு கொடுத்த பணியை மிக சிறப்பாகவும் நேர்மையாகவும் முறையாகவும் செய்வான். அதே போல இந்த 2020 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சொன்னது பிரகாரம் பெருந்திரளான இளைஞர்கள் நமது வெற்றி தலைவரின் பின்னில்
விசித்தினத்துக்காக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதில் இருக்கிற 95,000 மூட்டில் ஒரு 50,000 ஓட்டு நமக்கு வந்துடும் இல்லையா? இளைஞர் என்று நம்ம பின்னால் இளைஞர் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் எங்கே போனாலும் இளைஞர்கள் சந்திக்க முடியும். இளைஞர்கள் அதிகமான அளவில் நம்முடன் களமாடி கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள் மட்டுமல்ல, இளைஞர்களும் பண்ணுறாங்க. கண்கூட பார்க்க முடியும். இவங்க எதிர்காலம் மட்டுமல்ல, வருங்காலம் மட்டுமல்ல, எதிர்காலமும் சிறப்பாகவும் நேர்மையாகவும் முறையாகவும் இந்த லஞ்சம் லாவணியமற்ற உலகத்தை உருவாக்கும் ஒரு சக்தியாக இருப்பார்கள். அதை நம்ம கேரண்டியாக சொல்லலாம். நம்ம வெற்றி கழகத்தை யாரெல்லாம் வந்து இளைஞர் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் இன்று மற்றவங்கள என்றுமே உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க, என்னை போல இல்லையா? நம்ம பிளாட்ஃபார்ம் அதுதான், அங்கே நம்ம வரோம். எந்தெந்த காலகட்டங்கள் எதை கற்றுக்கணுமோ அதை கற்றுக்கிறோம். குழந்தைகள் படிக்கும்போது விளையாடும் போது ஒரு கற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது விஷயம் கற்றுக்கிறாங்க. காலேஜுக்கு போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அப்புறம் வேலைக்கு போனோம் என்விரான்மெண்டல் அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க. அதே போல் இளைஞர்களும் அப்பா நீ இதுதான் பண்ணணும்னு சொல்லிக் கொடுத்தால் கற்றுக் கொடுத்தால் அவங்களை அந்த பாதையிலும் அது சம்பந்தப்பட்ட கொள்கை கோட்பாடுகளும் தெளிவாகவும் ஸ்திரமாக முடிவெடுப்பார்கள். இந்த இளைஞர்கள் மத்தியில் இன்றைய இளைய சமுதாயம் மட்டுமல்ல, ஜனநாயகம் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சீரும் சிறப்புமான வருங்காலங்கள் தமிழ்நாட்டுக்கு அமையும். மயிலாப்பூர் தொகுதிக்கு வருவோம். இந்த மயிலாப்பூர் தொகுதிகளில் நான் சில உறுதிமொழிகள் கொடுக்குறேன். இந்த தொகுதி மக்களின் வேட்பாளராக காப்பாளராக எல்லாரும் வேட்பாளராக வராங்கப்பா. நீங்கள் செலக்ட் பண்ணாதான் வேட்பாளரில் உறுப்பினராக முடியும். எப்படி நீங்கள்லாம் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணாதான் அந்த வேட்பாளர் உறுப்பினராக முடியும், சட்டமன்ற உறுப்பினராக முடியும். நான் அப்படி இல்லை. இந்த தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிடும் நான் உங்கள் மயிலாப்பூர் தொகுதி நமது மக்கள் தொகுதியின் காப்பாளராக இருக்கின்றேன். இருந்தாலும் எல்லாவற்றாலும் உங்களுக்கான காப்புரிமையும் உங்களுக்கான பாதுகாப்பையும் கண்டிப்பாக கொடுப்பேன். இது ஒவ்வொரு விஷயங்களும் நான் போகும்போது கவனிப்பேன். மக்களிடம் பழகும் போது மேலே உட்காந்துட்டு லிஸ்ட்டு போடுறதில்ல, கண்ணால் பார்த்து வீடியோ ஃபுட்டேஜை பார்த்து லிஸ்ட்டு போடுறதில்ல. நான் மக்களுடன் பயணிக்கும் போதும் மக்களை சந்திக்கும் போதும் ஒவ்வொரு குறைகளும் கண்டறிந்தேன். அது முதல் விஷயமாக இந்த பல தொகுதிகளில் இந்த கவாலி தோட்டத்திலிருந்து இந்த ஒவ்வொரு வட்டங்களையும் மயிலாப்பூர் ஒவ்வொரு வட்டங்களையும் இருக்கிற குடிசை பகுதிகள். இப்போ இந்த சென்னையை பொறுத்தவரைக்கும் அர்பன் சிட்டியும், அர்பன்னா நகரமயமாக்குதலில் உருவாக்கப்பட்டது. எங்கெல்லாம் ஸ்லம்போடு அதெல்லாம் பேக்கப் பண்ணி வேறு இடத்துக்கு மாற்றி கொடுத்துட்டாங்க. அவங்களாம் அங்கேருந்து இனி வாழ்வாதாரத்துக்காக சென்னை இங்கே நம்மளோட குப்பை பகுதி வந்துட்டு இருக்காங்க. இங்கே இப்போ என்ன இருக்குன்னா நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் அப்படின்னு உருவாக்கி அதில் கொள்ளடிக்கு தான், வேறு என்ன எந்த டிபார்ட்மெண்ட் உருவாக்குறோமோ அதில் ஒரு பர்சன்டேஜ் கொள்ளைகள் தான், 20% 30% கொள்ளைகளாக இருக்கும். இங்கே அர்பன் நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் அப்படிங்கிற பேரில் ஒரு குடியிருப்புகள் கட்டி கொடுக்கணும். அதே போல் எங்கெல்லாம் குப்பங்கள் அதாவது நிறையா மக்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் போகும் பகுதியெல்லாம் பார்ப்பேன். கவாலி தோட்டம் எல்லாம் போகும்போது அங்கெல்லாம் பெண்களும் கொஞ்சம் நிறையா இருக்காங்க. போகும்போதெல்லாம் நிறைய வெல்கமிங் இருக்கும். ஆனால் அங்கே போனால் ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்காது, கழிவறை இருக்காது. அவங்க சொல்லுவாங்க இந்த இடத்துல எங்களால் டாய்லெட் போக முடியல, யூஸ் பண்ணவே முடியல, பயமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல பகுதிகளில் கண் தட்டுப்பட்டது. அந்த பகுதிகளெல்லாம் தேர்ந்தெடுத்து உடனே அதுக்குண்டான கழிவறைகள் உடனே ஏற்பாடு செய்யப்படும். 30 நாள் டைம் பண்ணி கொடுத்துடலாம். இரண்டாவதாக பெண்களும் குழந்தைகளும் ட்ராவல் பண்ணுறதுக்கு எங்கெல்லாம் சிசிடிவி, அதாவது சர்வேலன்ஸ் பாதுகாப்புக்கு உண்டான அவங்களுக்கு ஃபீல் பண்ணணும். எனக்கு கேமராஸ் இருக்குது, என்னால் தவறு நடக்காது, எந்த கடத்தல் தீவிரவாதிகளும் வரமாட்டார்கள், எந்த குழந்தையும் கடத்த முடியாது, எந்த பெண்ணையும் கற்பழிக்க முடியாத உணர்வு வரணும். அந்த மாதிரி சிசிடிவி சர்வேலன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பையும் பெண்களுக்கு உண்டான ஒரு மன தைரியத்தையும் கண்டிப்பாக கொடுப்பேன். மூன்றாவது பார்க்கணும், போதை கலாச்சாரம் நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கோம், அனுபவிச்சுட்டு இருக்கோம், ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். போதை கலாச்சாரத்துக்கு தீர்வு கண்டிப்பாக உண்டு. எங்கெல்லாம் சென்னை மாநகர் எங்கெல்லாம் போதை கலாச்சாரம் இருக்கோ, மயிலாப்பூர் தொகுதிகள் எங்கெல்லாம் போதை கலாச்சாரம் தலைவர் ஆடுகிறதோ அதெல்லாம் கண்டறிந்து நுணுக்கமாக கண்டறிந்து இன்னைக்கு இருக்கிற டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் மூலமாக கண்டறிந்து உடனே தடை செய்யப்படும். அப்படியே மீறி எங்கெல்லாம் போதை அடிமையாக இருக்காங்களோ அந்த நபர்களை, அந்த மாணவர்களை, அந்த இளைஞர்களை கண்டறிந்து அவர்களுக்கு மறுவாழ்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு அவர்களுக்கு உண்டான அட்வைஸ் கொடுக்கப்படும். அவங்களுக்கும் குடும்பத்துக்கும் கொடுத்து அவங்க நல்வழிப்படுத்தப்படும்.
அது மட்டும் பத்தாது இல்லையா, இதெல்லாம் மட்டும் போயிருமா? ஸ்கூலிங் வந்து தான் அந்த போதை பழக்கம் வருது. அந்த ஸ்கூல் லெவலில் இருக்கிற குழந்தைகளுக்கும் ஆன்டி ட்ரக் டீம் ஸ்கூல்லையே ஒரு அமைப்பு உருவாக்கி அந்த குழந்தைகளுக்கு படிக்கும் போதே டிவியில் படம் பார்க்க போனால் நியூஸ் கார்டு ஓடிட்டு இருக்கோம். போதை பழக்கத்தால் என்னென்ன பிரச்சனை வரும்னு ஒரு டிவி ஒரு சினிமாவுக்கு போனால் ஒரு 10 மினிட்ஸ் மேண்டேட்ரியாக ஒரு கிளிப்பிங் ஓடிட்டு இருக்கோம். அது யாரும் பார்க்கறதில்ல, ரெண்டுங்க மேண்டேட்ரியாக போடுறோம். நம்ம அப்படி இல்லை. நம்ம மயிலாப்பூர் தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து ஸ்கூல்களிலும் அனைத்து பள்ளிகளிலும் ஆன்டி ட்ரக் டீம் உருவாக்கப்படும். அவங்களுக்கு இந்த மாணவர் படிக்கும் போதே இதனால் என்ன பாதிப்புகள் இருக்குங்கிறத விழிப்புணர்வோடு சொல்லிக் கொடுத்து போதை கலாச்சாரத்தை அடியோடு ஒழிக்கப்படும். அடுத்தவன் என்ன பண்ணுவான்? போதை ஒழிச்சாச்சு, அடுத்தவன் என்ன பண்ணுவான்? எல்லாம் தேடுவான் இல்லையா? அதனால அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாணவர்களுக்கு தேவையான கல்வி திறன் மேம்பாடு. எனக்கு நீட் எக்ஸாம் எழுத தெரியணும், ஜேஇ எக்ஸாம்ஸ் எனக்கு வருது, அந்த மாதிரி என்னெல்லாம் நுழைவுத் தேர்வுகள் போட்டித் தேர்வு இருக்கும், அந்த போட்டித் தேர்வுகளுக்கு உண்டான சிறப்பு வகுப்புகள், அவங்களுக்கு என்ன ஆசைப்படுறாங்களோ அதுக்கான திறன் பகுதிகள், ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ் எல்லா ஆங்கிள்லையும் சிஏ எக்ஸாம்ஸ் போனோமா அதுக்கான திறன் தேர்வுகளை மேம்படுத்தப்படும். எங்கெல்லாம் ஸ்கூல்ஸ் ஃபெசிலிட்டி அதெல்லாம் புதிதாக கண்டறிந்து புது டீமை ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு திறன் மேம்பாடுகள் மேம்படுத்தப்படும். அது மட்டும் இல்லை, அந்த படித்து முடிச்சு வர பசங்க, காலேஜுக்கு போகிற பசங்க, ஸ்கூலுக்கு போகிற பசங்க, நான் படிச்சிருந்தேன் சார், எனக்கு வேலை இல்லையே, நிறைய குழந்தைகள் பெரும்பாலும் பார்த்துட்டு வந்தேன், நான் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், வேலை வைக்கலாம் அப்படின்னாங்க. அதை போக்குவதற்காக வருடத்தில் 2 முறை, குறைந்தபட்சம் 2 முறை மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஏரியாவில் மாநில அளவில் இல்லை, மாவட்ட அளவில் இல்லை, இந்திய அளவில் இல்லை, பல்நாட்டு அளவில் ஒரு வேலைவாய்ப்பு முகாமை உருவாக்கப்படும். அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அவங்களுக்கு வேலை உத்தரவாதம் கண்டிப்பாக கிடைக்கும். நான் கூட இருப்பேன், அந்த முகாம் நான் கலந்துக்குவேன். ஒவ்வொரு குழந்தை செல்வங்களுக்கும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உறுதி செய்யப்படும். வந்தாங்க, வேலைவாய்ப்பு முகாம் போட்டாங்க, வேகன்சி கிடைக்கல, போயிட்டாங்க, மறுபடியும் வந்தாங்க, போட்டாங்க, அதுக்காக மட்டும் இருக்காது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் நான் கூட இருப்பேன். உங்களோட இருப்பதை போல ஒவ்வொரு இளைஞர் கூடவும் ஒவ்வொரு குழந்தைகள் கூடவும் நான் இருந்து அவர்களின் பிரச்சனைகளை தனி மனிதனாக மட்டுமல்ல அரசாங்கம் மூலமாக சீர்திருத்தி கொடுப்பேன். விவேகானந்தர் எடுத்துக்கலாம், அதே போல் மீனவ பகுதியை பார்த்தோம், நம்ம நொச்சிக்குப்பம் பகுதிகளில் பார்த்தோம். அங்கெல்லாம் மீனவர் ரொம்ப வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஸ்ட்ரீட்டில் வந்து நம்மளோட ஸ்ட்ரீட் கடைகள்லையும் பீச் போயிலும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. எப்போ இப்படி இடிஞ்சொழுகும் தெரியாமல் வீட்டிலேருந்து கிளம்பி நைட்டானால் வந்து பீச்சில் படுத்துவாங்க. நேற்று நைட்டை போகும்போதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். அவங்களும் நேரம் மீட் பண்ணேன். அங்கேயும் நம்மளோட நமக்கு நிர்வாகிகள் இருக்காங்க, பாகம்போர்லாம் அங்கே இருக்காங்க. அவங்களே பார்த்து வீட்டில் போய் பார்த்து பேசிட்டு வந்தேன். அந்த மாதிரி மக்களை தேர்ந்தெடுத்து யாருக்கெல்லாம் வாழ்வாதார பிரச்சனை இருக்கோ மீனவர்கள் பகுதிகளுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக என்ன பிரச்சனை என்ன கோரிக்கைகள் இருக்கோ, மீன் கடைகள் அமைக்க வேண்டியது, லூப் ரோடு பகுதிகள், அந்த மீனவ சமுதாயத்துக்காக ஒரு வழி பாதையாக இருந்தது, இப்போ மாற்றி விட்டுருக்காங்க. அதெல்லாம் சீர் செய்யப்பட்டு அவர்கள் வாழ்வாதாரம் உயரும் வகையில் துணை நின்று செய்யப்படும். அடுத்து நிறைய பகுதியில் பார்க்கும்போது இங்கெல்லாம் அந்த பட்டா பிரச்சனை இருக்குது. நிறையா தடவை கேள்விப்பட்டிருக்கேன். குடியிருப்பு லஞ்ச பிரச்சனை இருக்குது. இந்த பட்டா பிரச்சனைலாம் தனி கமிட்டியாக அவங்களுக்குள்ள எங்கெல்லாம் மக்களுக்கு பட்டா பிரச்சனை இருக்கோ அந்த மக்களை சந்தித்து அவர்களுக்குள்ளே குழு உருவாக்கப்பட்டு அந்த குழுக்கள் மூலமாக அவங்க தீர்வை அவங்க மூலமாக சீர் செய்யப்பட்டு கொடுக்கப்படும். கவர்மெண்ட் ஆஃபீஸர் வருவாங்க, அர்பன் டிபார்ட்மெண்ட் வரும், விஏஓ வருவார், தாசில்தார் வருவார், நீ கொடு எழுதி கொடு அப்புறம் கொடுப்போம் அப்படிலாம் இல்லை. மக்களை மக்களாக மையப்படுத்தி மக்களாட்சியில் அவங்க அதிகாரத்தை கொடுத்து அவங்கள் மூலமாக மனுக்கள் பெறப்பட்டு அவங்களுக்கு குழுக்கள் அமைக்கப்பட்டு தேவையான அதிகாரங்களையும் தேவையான நிவாரணங்களையும் அவங்களுக்கே கொடுக்கப்படும். மாற்று கருத்து இருக்காது. இதே போல பல்வேறு திட்டங்கள் இருக்கு. ஒவ்வொன்றையும் சிறப்பாகவும் செயல் திட்டமாகவும் முன்னெடுக்கப்பட்டு செய்து கொடுப்பேன். இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? ஒன்று தான் பண்ணணும். இந்த மயிலாப்பூர் தொகுதியில் 23 ஏப்ரல் 23ஆம் தேதி ஓட்டு போட வரும்போது என்ன பண்ணணும்? உங்கள் வாக்குச்சாவடியில் வரும்போது மிஷின் இருக்கும், இவிஎம் மிஷின், ஓட்டு எந்திரம் இருக்கும். ஓட்டு எந்திரத்தில் என்ன ரோல் நம்பர் 9, சீரியல் நம்பர் 9, அதில் வெங்கட்ராமன் பேர் இருக்கும். பக்கத்தில் விசில் சின்னம் இருக்கும். யாரும் மறவாத சின்னம் விசில் சின்னம். மக்களின் சின்னம், உங்கள் சின்னம்,
தலைவரின் சின்னம், தமிழகத்தின் சின்னம் அதேதான். நாளைய சமுதாயத்தின், ஜனநாயக சமுதாயத்தின் சின்னம், ஊழலை ஒடுக்கி வந்த சின்னம், அந்த விசில் சின்னம் இருக்கும். பக்கத்தில் ப்ளூ பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அந்த பட்டன் மட்டும்தான் உங்களுக்குண்டான விடிவெள்ளியையும் உங்களுக்கான உரிமைகளையும் கொடுக்கும் ஒரே சின்னம், ஒரே பட்டன். மறக்காமல் ஓட்டு போடணும். அன்று மட்டுமல்ல, காலையில் 8 மணிக்கெல்லாம் 7 மணிக்கு போலிங் ஸ்டேஷன் ஆரம்பிக்கும். 8 மணிக்குள்ளே உங்கள் வாக்குரிமை செலுத்திவிட்டால் உரிமை உங்களுது. கடமையை செய்தீங்கன்னா உரிமை உங்களுது. இந்த கடமையை தவறிவிட்டால் ஓட்டு போடுறது கடமை. ஓட்டு போடாமல் விட்டுட்டீங்கன்னா உங்கள் ஓட்டை அடுத்தவன் போட்டுருவான். யார் போட்டுருவாங்க? அடுத்தவன் போட்டுருவான். தீய சக்தி போட்டுருவாங்க. கரெக்டாக சொன்னார். அதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கக்கூடாது. தமிழ்நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கும் எல்லா இளைஞர்களும், எல்லா இளைஞர்களும் யாரெல்லாம் ஓட்டிங் உரிமையை காப்பாற்ற வேண்டும், நான் ஓட்டு போடுவேன், என் உரிமையை கேட்பேன் அப்படின்னு சொல்கிறீங்களோ அவங்க எல்லாருமே காலை 7 மணிக்கு பூத் ஓட்டிங் ஆரம்பிக்கும். 8 மணிக்குள்ள 9 மணிக்குள்ள ஓட்டுக்களை செலுத்த வேண்டும். இது தாழ்மையான வேண்டுகோள். சிவமா மயிலாப்பூர் தொகுதியை பொறுத்தவரை சிறப்பு ஏற்பாடு நிறைய பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் சார்பாக. உங்கள் ஓட்டுக்களை பதிவு செய்வதற்காக பெண்களுக்கு தனியாக, ஆண்களுக்கு தனியாக, முதியோருக்கு தனியாக, போஸ்ட் தனியாக பிரிச்சிருக்காங்க. இந்த ஜனநாயக திருவிழாவை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் பெருவாரியாக வரவேற்போடு காத்துட்டு இருக்காங்க. நமது பணி வீட்டில் தூங்குவதல்ல, ஓட்டுச்சாவடிகள் ஓட்டு போடுவது. இப்போ ஓட்டு போட மாட்டோம்னா 5 வருஷத்துக்கு அவன் தான் ஓட்டு போடணும். அதுக்குள்ள உங்கள் பதவிகளும் உங்கள் பொறுப்புகளும் உங்களோட உரிமைகளும் கொள்ளையடிக்கப்பட்டு காணாமல் போயிடும். அதனால் யார் ஒருவரும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கும் உங்கள் சகோதரர் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ, யாரெல்லாம் ஓட்டுக்கும் தெரியுமோ அவங்க எல்லாத்தையும் ஒரு திருவிழாவுக்கு செல்வதை போல வெற்றி தலைவர் சொல்கிற மாதிரி குடும்பமாக சென்று, குடும்பமாக சென்று, மக்களாக சென்று வாக்குச்சாவடி ஓட்டு போட வேண்டும். நமது உரிமையை கண்டிப்பாக பெற்றெடுக்க வேண்டும். கடமையை கண்டிப்பாக செய்யணும். ஓட்டு போடுறீங்க. மயிலாப்பூர், இதே மாதிரி மயிலாப்பூர் தொகுதிக்கு வரேன். மேடை பேச்சுக்கு நான் வரல. உங்கள் வீட்டுக்கு வரேன், உங்கள் தொகுதிக்கு வரேன், உங்கள் பக்கத்தில் இருக்கேன். உங்கள் குறைகளை கேட்பேன். கூடைகள் சால்வ் பண்ணி தரேன். ஒரு நண்பனாக, சகோதரனாக, குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக இருக்கேன். செய்வோமா? அடுத்து என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அப்புறம் சவுண்ட் வேலை என்கிட்ட ஆரம்பிக்கிறோம்பா. இதெல்லாம் பண்ண மாட்டேங்க. நான் ஆரம்பிக்கிறேன். இதுதாங்க புரட்சி. எப்போ நம்மளாம் விழிப்புணர்வாக இருக்கோமோ, எப்போ நம்மளாம் அன்பால் பிணைக்கப்பட்ட குடும்பமாக இருக்கோமோ, குடும்பத்தின் அங்கமாக இருக்கோமோ, அன்னைக்கு இந்த விழிப்புணர்ச்சியும், இந்த இன்ஸ்பிரேஷனும், இந்த ஸ்பிரிட்டும் என்னைக்கும் வரும். சந்திப்பு ஓட்டுச்சாவடியில் உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களெல்லாம் பார்த்து ஓட்டு போடுறதுக்கு தான் நான் என் ஓட்டு போடுறதுக்கு போவேன். அதனால் உங்களுக்காக காத்திருக்கிறேன். ஓட்டு பூத்துலையும் வாங்க, ஓட்டு போடுவோம், சேர்ந்து வின் பண்ணுவோம். இந்த எம்எல்ஏ வெங்கட்ராமன் எம்எல்ஏ உங்கள் குடும்பத்திலும் ஒருவனாக இருப்பேன். குடும்பத்தில் ஒரு எம்எல்ஏவாக யோசிப்போம், களமாடுவோம். மயிலாப்பூருக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு எம்எல்ஏவாக நான் இருக்கின்றேன், உங்கள் ஒருவன் இருக்கின்றேன். செய்வோம், களமாடுவோம். தீய சக்தியை விரட்டி அடைப்போம், தீய சக்தியை ஆட்சி அமைப்போம். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.